10,000 பேர் சரணடைந்தார்களே, அவர்கள் எங்கே? மிக சாதாரணமாக எல்லோரும் செத்து போனார்கள், முடித்து விட்டார். 10,000 பேர் போரில் குண்டு வீசி கொல்லப்பட்டவர்கள் அல்ல, பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம் வாருங்கள் என்று அழைத்து செத்து போய்விட்டார்கள் என்றார். ஒரு கேள்வி எழுப்பி, எப்படி செத்தார்கள்? 10,000 பேர் செத்தார்கள். எப்படி செத்தார்கள்? நோயிலையா, பசியிலையா, பட்டினியிலையா? எப்படி செத்தார்கள்? கொன்று புதைத்து விட்டார். அந்த கூடுதல் தான் எல்லாம். ஒரு இனம் தன் மொழி காத்து, தன் இனம் காத்து, தன் நிலம் காத்து, வளம் காத்து, தன் கலை இலக்கிய பண்பாட்டை காத்து, தன் வழிபாட்டை காத்து, இவற்றையெல்லாம் பாதுகாத்து தனக்கென்று ஒரு நாடை அடைந்து வாழ்வதற்கான அரசியலை விட வேற ஏதாவது அரசியல் இருக்க முடியுமா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் சிந்தித்து பாருங்கள். எது அரசியல்? ஒரு இனம் தனது விடுதலைக்காக போராடுவதை விட அரசியல் உண்டா? பறிக்கப்பட்ட உரிமையை போராடி பெறுவதற்கு போராடுவதை விட அரசியல் உண்டா? அடிமை நிலையில் இருந்து உரிமை பெற்று மீள்வதற்கு, வாழ்வதற்கு போராடுவதை விட ஒரு ஆகச் சிறந்த அரசியல் உண்டா? எது அரசியல்? கண் முன்னே என் இனம் கொன்றொழிக்கப்படுகிறது அநீதியாக, அதை தடுக்க காக்க போராடுவது, அதை விட அரசியல் வேற ஏதாவது உண்டா? கொன்றொழிக்கப்பட்ட எனது மக்களுக்கான நீதியை கேட்டு போராடுவதை விட புனிதமான ஆகச் சிறந்த அரசியல் ஒன்று இந்த உலகத்தில் உண்டா? எது அரசியல்? எது எமக்கான அரசியல்? சொல்லி சொல்லி ஒரு குற்ற உணர்வை தள்ளி ஈழத்தை பேசுவார்கள், ஈழத்தையே பேசுவார்கள். இவர்களுக்கு இன்னும் ஈழம் ஒரு பிரச்சனை தான், ஈழ பிரச்சனை என்றுதான் பேசுவார்கள். ஈழம் நமக்கு பிரச்சனை அல்ல. ஈழம் நம் இனத்தின் விடுதலை, தமிழ் தேசிய இனத்தின் தாயகம். ஈழம் நமக்கான ஒரு கனவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அம்மையார் இந்திரா காந்தி இருக்கிற வரை இருந்த பாதுகாப்பு கொள்கை வேறு, வெளியுறவுத்துறை கொள்கை வேறு. அவர் மரணத்திற்கு பிறகு வந்த ஐயா ராஜீவ் காந்தி எடுத்த வெளியுறவு கொள்கை, பாதுகாப்பு கொள்கை வேறு. அம்மையார் இந்திரா காந்தி இருக்கிற வரை இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, பாதுகாப்பு கொள்கை என்பது எவன் பாதிப்புக்கு ஆளாகிறானோ அவன் பக்கத்தில் நிற்பது. அதற்கு பிறகு இவர்கள் எடுத்த வெளியுறவு கொள்கை, பாதுகாப்பு கொள்கை என்பது எவன் பாதிப்புக்கு ஆளாக்குறானோ அவனுக்கு துணையாக நிற்பது. இதுதான் நம் இனத்திற்கு நடந்த அரசியல் நிலைப்பாடுகள். இதிலே சரணடைந்த 10,000 போர் கைதிகள், பொதுமக்கள், அவர்கள் எங்கே என்ற கேள்வியை இதுவரை பன்னாட்டு சமூகத்தில் ஒருவரும் எழுப்பவில்லை. எத்தனையோ நாட்டு தலைவர்கள், குறிப்பாக இந்திய நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி பல முறை செல்கிறார்கள். இந்த நாட்டில் முதல்வராக இருந்தவர்கள் ஒருவர் கூட கேட்கவில்லை. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்து இப்போது 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து போய்கொண்டிருக்கிறது. ஒருவர் கூட இந்த கேள்வியை எழுப்பவில்லை. என் இன சொந்தங்களை சரணடைய சொன்னாய், பச்சிலம் குழந்தைகளோடு சரணடைந்தார்களே அவர்கள் எங்கே என்ற கேள்வியை ஒருவனும் எழுப்பல. ராஜபக்சே பதவி காலம் முடிந்து சிறிசேனா வந்தார், கேள்வி எழுப்பப்பட்டது 10,000 பேர் சரணடைந்தார்களே அவர்கள் எங்கே? மிக சாதாரணமாக எல்லோரும் செத்து போனார்கள், முடித்து விட்டார். 10,000 பேர் போரில் குண்டு வீசி கொல்லப்பட்டவர்கள் அல்ல, பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம் வாருங்கள் என்று அழைத்து
செத்து போய்விட்டார்கள் என்றார்கள். ஒரு கேள்வி எழுப்பி, எப்படி செத்தார்கள்? 10,000 பேர் செத்தார்கள். எப்படி செத்தார்கள்? எப்படி செத்தார்கள்? நோயிலையா, பசியிலையா, பட்டினியிலையா? எப்படி செத்தார்கள்? கொன்று புதைத்து விட்டார்கள். அந்த கூடுகள் தான் எல்லாம். அப்படியாக 10,000க்கும் மேற்பட்ட மக்கள், 50க்கும் மேற்பட்ட பிஞ்சு குழந்தைகளோடு சரணடைந்தார்கள் நம் மக்கள். இன்று வரை காணாமல் ஆக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகள் எங்கே? விசாரணை என்று விசாரணைக்கு என்று அழைத்து செல்லப்பட்ட எங்கள் பிள்ளைகள் எங்கே? என் கணவன் எங்கே? என் மகன் எங்கே என்று, என் தம்பி எங்கே? என் தங்கை என்று இன்னும் நமது மக்கள் பதாகையோடு போராடி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். உலகில் இத்தனை நாடுகள் மானுடம் பேசுகிற தலைவர்கள் கண்ணையும் காதையும் பொத்திக்கொண்டு வாயை மௌனித்து அமைதியாக இருக்கிறார்கள். காரணம் இந்தியா. இந்தியா என்கிற இந்த துணைக்கண்டத்தை, பெருநாட்டை தாண்டி அந்த சிக்கலுக்குள் பன்னாட்டு சமூகம் தலையிட விரும்பவில்லை, முடியாது, தலையிடாது. காரணம், இந்தியா மிகப்பெரிய ஒரு சந்தை, 150 கோடி மக்கள் தொகை கொண்ட பெரிய வெரி பிக் மார்க்கெட். அமெரிக்கா நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அந்த நாட்டின் அமைச்சர் சொல்லுகிறார், இந்தியாவின் சந்தையை நாம் கைப்பற்றி விட்டோம் என்கிறார். உனக்கும் எனக்கும் இது நாடு, அவனுக்கு இது சந்தை, வெரி பிக் மார்க்கெட். அப்படி என்றால் நீனும் நானும் யார்? அவன் உற்பத்தி செய்கிற பொருள்களை வாங்கி நுகர்கிற மந்தைகள், அவ்வளவுதான். அதே அமைச்சர் சொல்லுகிறார், ரஷ்யாவுடன் நீங்கள் வர்த்தக ஒப்பந்தம் செய்யக்கூடாது என்கிறார். இவ்வளவு பெரிய நாடு, இந்த நாடு எந்த நாட்டோட வர்த்தக ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்பதை இன்னொருவன் தீர்மானிக்கிறான் என்றால் இந்த நாட்டை ஆளுகிறவன் எவன்? இந்த நாட்டின் அதிகாரம் யார்? எங்கே? என்னுடைய வெளியுறவு கொள்கை, வர்த்தக கொள்கை, பாதுகாப்பு கொள்கையை யார் தீர்மானிப்பது? ரஷ்யாவோடு நீ ஒப்பந்தம் போடாதே என்று சொல்கிறார். எவ்வளவு முயற்சிகள் இறுதி போரிலே, எவ்வளவு பெரிய நாட்டு அதிபர்களிடத்திலே கெஞ்சினோம், கதறினோம், பேசினோம். எல்லா நாடுகளும் சொன்ன ஒரே பதில், வாட் அபவுட் இந்தியா சேஸ்? இந்தியா என்ன சொல்லுது? இதான் இங்க இருக்கிற சிக்கல். தெற்காசியாவிலே மிகப்பெரிய துணைக்கண்டம் இந்தியா. இந்தியாவின் இசைவில்லாத, ஆதரவில்லாது எந்த ஒரு நாடும் பிறக்க முடியாது. இந்தியா இசைவு தந்தது பங்களாதேஷ், இந்தியா ஏற்றுக்கொண்டது தெற்கு சூடான். இதைவிட கொடுமை, இறுதி போர் சூழலில் உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகளின் பாதுகாப்பிலே நின்ற பல ஆயிரக்கணக்கான மக்களை அவர்களை விட்டு வெளியே வாருங்கள், வெளியே வாருங்கள். விடுதலை புலிகளினுடைய கணிப்பு, மக்கள் நம்மோடு நிற்கும் வரை சர்வதேச சமூகத்தின் கவனம் இருக்கும், இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தலையிட்டு ஒரு நியாயமான தீர்வுக்கு வருவார்கள் என்ற கருத்திலே மக்களோடு நின்றார்கள் விடுதலை புலிகள். விடுதலை புலிகளோடு மக்கள் நிற்கும் வரை சர்வதேச சமூகத்தின் பார்வை இருக்கும். ஒருவேளை பன்னாட்டு சமூகம் தலையிட்டு விடக் கூடாது என்பதற்காக இலங்கை அரசு அன்றைக்கு இருந்த இந்திய அரசின் துணையோடு மக்களிடமிருந்து விடுதலை மக்களை பிரிக்க வேண்டும் என்கிற நோக்கிலே, நீங்கள் வாருங்கள், உங்களை பாதுகாப்பாக நாங்கள் வைத்திருப்போம், வெளியே வாருங்கள், வெளியே வாருங்கள் என்று மக்களை அழைக்க, சரி செல்லட்டும், எந்த நாடும் தலையிட்டு நம்மை காப்பாற்ற வரவில்லை, மக்கள் பாதுகாப்பாக வெளியேறட்டும் என்ற தலைவரின் உத்தரவின் பேரிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியேறினர். அப்படி போனவர்களில் நம்முடைய அண்ணன் பூலித்தேவனும் நடேசன் அவர்களும் இன்னும் சில தளபதிகளும் உண்டு. 300 பேர் சென்றார். இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் உங்களுக்கு தெரியும், பேரெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. வெள்ளை கொடி ஏந்தி போங்கள் என்று சொன்னவர்கள் இப்பவும் அதிகாரத்தில் இருக்கிறார்.
வெள்ளை கொடியோடு வந்தவனை ஏன் சுட்டுக் கொன்றாய் என்ற கேள்வியை இந்திய பெருநாடு அன்னைக்கு ஆட்சியில் இருந்தவர்களும் சொல்லவில்லை, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தாலும் கேட்கவில்லை. ஒரு சமாதான கொடியோடு சரணடைய வந்தவனை ஏன் கொன்றாய் என்ற கேள்வியை பன்னாட்டு சமூகமும் இந்திய பெருநாடும் எவரும் எழுப்பவில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் வெள்ளை கொடியோடு போய் சரணடையுங்கள் என்று சொன்னவர்களும் கேட்கவில்லை. கொன்று குவித்து போட்டார்கள் 300 பேரையும். அதிலே அண்ணன் நடேசன், பூலித்தேவன் எல்லாம் உடலெல்லாம் கொப்பளங்களாக வெந்து கிடந்ததை காட்சி இருக்கு, பார்க்கலாம் வழிபாட்டு தலத்திலே. அப்போதெல்லாம் நாங்கள் சிறுவர்கள் எல்லா கட்சிகளும் போராடும் போது நாங்கள்லாம் பங்கேற்று போராடினோம் அவர் கொலைக்கு. 2007ஆம் ஆண்டு கனடாவிலே அங்கே போய் தலைவருடைய பிறந்த நாள் மாவீரர் தினத்துக்கு உரையாற்றி சென்ற நான் அப்போது கூடியிருக்கிற இப்படி அரங்கிலே கூடியிருக்கிற மக்களுக்கு இடையே அழைத்து போக விடுவதில்லை தலைவர். பின்வழியே தான் ஏற்றி வர வேண்டும், பேசி பின்வழியே அழைத்து சென்று விட வேண்டும். ஏனால் பாதுகாப்பு இருக்காது என்று எனக்கு அனுமதிக்கவில்லை. நான் 7ஆம் ஆண்டு பேசிட்டு தலைவருடைய பிறந்த நாளில் பேசிட்டு இறங்கும்போது சில முக்கிய குடும்பங்களை, மாவீரர் குடும்பங்கள், சில முக்கியமான குடும்பங்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று தம்பிகள் கேட்டுக்கொண்டதிலே அதிலே ஒரு அறையிலே வைத்து ஒரு எல்லோரையும் சந்தித்தேன். அப்போது ஒரு தாய், அவரை அறிமுகப்படுத்தினார்கள் என் தம்பிகள், அங்கிருந்த தம்பிகள். இவர் நம்முடைய ஐயா ஜோசப் பரராஜசிங்கம் அவருடைய துணைவியார் என்று. இந்த தாயின் இடத்தில் கேட்டது இன்றும் எனக்கு நினைவிலே இருக்கிறது. என்னை இருக தழுவி நெத்தியிலே முத்தமிட்டு சொன்னார், நீ என் வயிற்றில் மகனாக பிறந்திருக்க கூடாதா என்று என்னை கேட்டார். எனக்கு இன்னும் நினைவர். நான் இப்பவும் உங்கள் மகன்தான் தாயே என்று வணங்கினேன். அப்படிப்பட்ட ஒரு மகன் ஜோசப் பரராஜசிங்கம். அவர் இந்த பூபாலன் அவருடைய வழக்கை எடுத்து இலங்கை நாடாளுமன்றத்திலே அழுத்தம் கொடுத்து பேசுகிறார். அப்போது அதிபராக இருந்த சந்திரிகா அவர்கள் அழுத்தம் நெருக்கடி காரணமாக அந்த விசாரணைக்கு உத்தரவிடுகிறார். அந்த விசாரணையின் போதுதான் அங்கிருந்த ராணுவ தளபதிகள் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆம், 11 பேர் சேர்ந்து கிருசாந்தியை, தங்கை கிருசாந்தியை வன்புணர்வு செய்து கொலை செய்தது. இதெல்லாம் தம்பித்துறை தெளிவாக விளக்கி பேசினார். அப்போதுதான் அது படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டது தெரிய வந்தது. இதற்கு முன்பு நீங்கள், அதற்கும் நாம் பேசியிருக்கிறோம், போராடி இருக்கிறோம். 600க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டது, பல நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள். அதை இலங்கை அன்றைய அப்போதைய ஆட்சியாளர்கள் சொன்னார்கள், இது 600 ஆண்டுகளுக்கு முன்பு புதைக்கப்பட்டது என்று. 600 ஆண்டுகளுக்கு முன்பு புதைக்கப்பட்ட ஒரு இடத்தில் ஒரு சிறுவன் பைக்கத்திலே பிஸ்கட். இலங்கை என்கிற நாடு விடுதலை அடைந்ததில் இருந்து விடுதலைக்கு இருவரும் இனங்களும் போராடித்தான் விடுதலையை பெற்றோம். கெடுவாய்ப்பாக இந்திய பெருநிலத்தில் இந்தியை தாய்மொழியாக கொண்டவரிடத்திலே விடுதலை போனது போல அங்கே சிங்களரிடத்திலே விடுதலை ஒப்படைக்கப்பட்டு, சகோதர இனம்தானே என்று பேரன்பிலும் பெருந்தன்மையிலும் நமது மக்கள். அவர்கள் அதிகாரத்திற்கு வந்த பிறகு தமிழ் மக்கள், தமிழ் மொழி இரண்டாந்தர மொழியாக, இரண்டாந்தர குடிமக்களாக தள்ளப்பட்டு, ஆட்சி அதிகாரங்களில் நிராகரிக்கப்பட்டு, இராணுவத்தில் கூட பங்கேற்க முடியாத ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு, சிங்கள பௌத்தன்தான் நாட்டை ஆள முடியும் என்கிற சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு, சொந்த நாட்டிலே அடிமைகளாக வாழ்கிற சூழல் உருவானது. முழு ராணுவ வலிமையை வைத்துக் கொண்டு ஒரு இன மக்களை அடக்கி ஒடுக்கி அழித்து ஒழித்து அந்த நிலப்பரப்பை தனதாக்கிக் கொள்ள சிங்கள இனவெறி அரசும் அதிகாரமும் முழு ராணுவ வலிமையும் துடிக்கும் போது எளிய மக்கள் எதுவும் செய்ய முடியவில்லை.
பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகள், கல்லூரிக்கு செல்கிற பிள்ளைகள், விளைநிலங்களுக்கு சென்று திரும்புகிற நமது பெற்றோர்கள் கொல்லப்பட்டார்கள், வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அப்படி கல்லூரிக்கு சென்று திரும்பிய மகள்தான் தங்கை கிருசாந்தி அவர்கள். மகளை காணவில்லையே என்று தாய் ராசம்மாள், தம்பி துரைமுருகன் கூட விளக்கி பேசினர். பதறி கதறுகிறாள். இளைய மகன் பிரணவ் அவரை அழைத்துக் கொண்டு குடும்ப நண்பர் ஒருவர் கிருபாமூர்த்தி அவரையும் அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள், தேடுகிறார்கள். கடைசியாக அவனுடைய உந்துருளியில், அதாவது மிதிவண்டியில் சைக்கிளிலே இருந்த அந்த ஒரு உரை, ஹேண்ட்பாரில் இருந்த உரை, அது கீழே விழுகுது. இந்த இடத்தில் விழுந்து கிடக்குதே அந்த அவனுடைய சைக்கிளிலே இருந்த உரை. அப்ப இது இந்த இடத்திலே விசாரித்தால் தெரியும் என்று அங்கிருந்த ராணுவ முகாமில் விசாரிக்கும் போது எல்லோரும் தெரியவில்லை, எங்களுக்கு தெரியாது என்ற பதிலைத்தான் தருகிறார். பிறகு பல கால போராட்டங்களுக்கு பிறகு அப்போது ஒன்றும் செய்ய முடியாத சூழலில் கொழும்பு வண்டி நிறைய குப்பையானாலும் வண்டி நிறைய நெருப்பை எடுத்துக்கொண்டு யாரும் போவதில்லை. ஒரு தீப்பெட்டி, ஒரு தீக்குச்சி தான். இங்கே புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக. இன்று ஏதோ ஒரு ஓரத்தில் நாம் பற்ற வைக்கிற இந்த தீ புரட்சி தீயாக பெரு நெருப்பாக மாறி உலகம் முழுமைக்கும் மனச்சான்றுள்ள மானுடர்களின் இதயத்தை எரிக்கும். அது சுடும். அன்றைக்கு எமக்கு இழைக்கப்பட்டது அநீதி என்று அவர்கள் சிந்தைக்குப்படும். யாரு கேட்பது? இதை யார் கேட்பார்? இதை யார் பேச போறா என்று நினைத்துக் கொண்டு எண்ணிக்கொண்டு ஒதுங்கி போவது எப்படி அநீதிக்கு எதிரான ஒரு போராக, ஒரு புரட்சியாக எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கு அதிகாரமற்ற எளிய பிள்ளைகளாக நாம் இந்த வீதியில் நின்று பேசிக்கொண்டிருக்கிற இதே சிக்கலை அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி வைத்து பேசும்போது அப்பவும் உலக நாடுகள் ஊமையாக கடந்து போகுமா என்ன? செவியை பொத்திக் கொண்டு பேசாமல் இருந்து விடுமா என்ன?